ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஜாங்கிரி. நமக்கு ஜாங்கிரின்னு சொல்லி பழக்கம் இல்லைங்க, ஜிலேபின்னு தான் சொல்லி பழக்கம். ஜிலேபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு உளுந்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை கிரைண்டரில் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் நல்லா தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனால அரைக்கலாம். நீங்கள் எதுக்குனாலும் தண்ணி வந்துட்டு 1/4 கப் மட்டும் ஊற்றுங்க. இது 1 கப் உளுத்தம்பருப்புக்கு நீங்கள் 1/4 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். நான் மாவு அரைச்சதுக்கப்புறமா அந்த பதம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப் உளுத்தம்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை, இந்த 1 கப் சர்க்கரைக்கு அளவாக 1 கப் மட்டும்தான் தண்ணி. ஜிலேபி போட ஆரம்பிக்கும் போது சர்க்கரை பாகு லைட்டாக ஹீட்டாக இருந்ததுன்னா, சூடாக இருந்ததுன்னா போதும். பாகு வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி வருது. இதுவே போதும். கடைசியாக ஒரு 2 ட்ராப் மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாகு திரும்ப முறிஞ்சு சர்க்கரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை எடுத்து எப்படி அதை ஜிலேபிக்கு கலர் போட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பை மாவாக அரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு நல்லா இன்னும் பொசு பொசுன்னு வரும். இப்போ இதில் நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர், அதாவது நம்ம ஜிலேபி கலரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிலேபிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். என்கிட்ட ஜிலேபி போடுறதுக்கான பைப்பிங் பேக் இல்லை, அதனால் நான் நார்மல் ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த கப்புக்குள்ளே வச்சுக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கப்புக்குள்ளே இதை வச்சுட்டு உள்ளே மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இதை இப்போ எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோம்னா நமக்கு பைப்பிங் பேக் மாதிரி ரெடி ஆகிடும். இங்கே மேலே நல்லா சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்துட்டு மீடியம் சூட்டில் இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு இது போட்டு பார்க்குறேன். இந்த சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஜிலேபி போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ இதில் நான் சின்னதாக ஒரு ஹோல் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் மாவு எப்படி வர ஆரம்பிக்குதுன்னு. ஃபஸ்ட்டு 2 வளையம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அப்படியே அது ஜிலேபி ஷேப் வர மாதிரி அப்படியே சுற்றிட்டே வாங்க. வெரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எனக்குமே ஷேப் கரெக்டாக வரல. ஒரு 2 ஜாங்கிரி சுட்டதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்துச்சு. இதில் ஒரு டிப் என்னென்னா, கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஜிலேபி போடும்போது ரொம்ப அது சுத்தாது, ஒரே பிளேஸ்லேயே இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஜிலேபியெல்லாம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அண்டு ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் கை வச்சு ஜிலேபியை புளிய முடியாது.
ஜிலேபியை நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிலேபி நல்லா வெந்துடுச்சு. அதை நம்ம எடுத்து சக்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாம். சக்கரை பாகில் ஜிலேபி நல்லா ஊறுறதுக்காக 2 சைடும் திருப்பி போட்டு டிப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் ஜிலேபி போடுற வரைக்கும். இப்போ நம்ம ஜிலேபியெல்லாம் நல்லா பாகில் ஊறி ரெடியாக இருக்குது. இது நம்ம போட்ட செகண்ட் பேட்ச் ஆஃப் ஜிலேபி இது. இதையும் எடுத்து அதே போல் பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஜிலேபியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இது 1 கப் உளுந்துக்கு ஒரு 20 ஜிலேபிஸ் பக்கமாக வருது. இப்போ நம்ம ஜிலேபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஜூஸியாக இருக்குது, உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.